கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் 10,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நெல் கொள்முதலுக்காக நெல் அவர்கிட்ட பண்ணி தேவபாண்டலம் டிஎன்சி குடோனுக்காக எடுத்து வந்தாங்க. நெல் கொள்முதல் பண்ணாதனால வெயிட்டிங்கில் 10-20 நாளைக்கு மேலே அப்படி வெயிட்டிங்கில் இருக்குங்க. உடனடியாக கவர்மெண்ட்டு இதை பார்த்து கொஞ்சம் நெல் கொள்முதல் பண்ணால் எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் நிறையா காத்துட்ருக்குங்க. அந்த வேலை செய்ய முடியல, எல்லாம் இங்கேயும் உட்காந்துருக்குறாரு குடும்பத்தோட. பசி மட்டினிமையாக நெல் கொள்முதலே இருக்கிறோம், யாரும் எதுவும் கண்டுக்க எந்த ஒரு ஆட்சேபனை எடுக்கலைங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்வையிட்டு கொஞ்சம் கொள்முதல் நேரடியாக பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தா நல்லா உறுதுணையாக இருக்கும், விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வரகூர், ஆரூர், குளத்தூர், எஸ்யூபாளையம், திம்மநந்தல், வடதிருவள்ளூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம். ஆனால் தற்போது விவசாயிகள் கொண்டு வந்துள்ள நெல் மூட்டைகள் அரசு கொள்முதல் செய்யாததால் 20க்கும் மேற்பட்ட நாட்களாக விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10,000 நெல் மூட்டைக்கு மேல் தேக்கமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே விவசாயிகளின் நலன் கருதி நெல் மூட்டைகளை உடனடியாக அரசு விலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.